ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர் கதையில் செந்தில் மீனா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போது பாண்டியன் கோமதி எல்லாருமே கேட்குறாங்க, என்னடா செந்தில் உங்கள் ரெண்டு பேருக்குமே சண்டையா என்னடா அப்படின்றாங்க. உன் மருமக இருக்கிறாள, உன் மருமக அவள் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்திட்டா, அதனால் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றாரு. ஏய், மீனா அப்படிலாம் சொல்கிற பொண்ணே கிடையாதுரா, என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. பாண்டியனும், இங்கே படுற அந்த புள்ள மேலே எதெல்லாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ உடனே சொல்கிறாரு செந்தில், ஆமாம் நீங்கள் எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்களே, அவளை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு பேசுவீங்க. அவள் என்னை உண்மையாகவே சண்டை போட்டு அது அவள் வீடா, அவள் வேலை செஞ்சு அவளுக்கு குவார்டர்ஸ் ஆஃபீஸில் கொடுத்ததா, அதனால் என்னை வெளியே போன்னு சொல்லிட்டா. ஏன் எதுக்குன்னா அவள் கொஞ்ச நாள் அவளுடைய போக்கே சரியில்லை, ஒரு திருட்டுத்தனமாக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த ஃபோன் யார்கிட்ட பேசுகிறான்னு எனக்கு ஒரே இதுவாக இருந்தது. அப்புறம் கோயிலுக்கு போகிறேன்னா, கோயிலுக்கு நான் வரேன்னா என்னையும் வேண்டான்ட்டா. அதனால் எனக்கு சந்தேகப்பட்டு நான் பின்னாடியே போனேன் அவளை பார்க்கறதுக்கு. அவள் அங்கே யார் கூட பேசியிருந்தான்னா, அதான் நம்ம குடும்பத்துக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ, நம்மளை எல்லாரையும் யார் போலீஸ் ஸ்டேஷனில் இழுக்கடிச்சாங்களோ, வரதட்சணை கேஸ் கொடுத்து, அதான் அந்த மயில் கூட பேசியிருந்தா அவ அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். அதை சொன்னதும் எல்லாருக்கும் ஷாக்காக ஆகுது. ஏய், என்னடா செந்தில் சொல்கிற, மீனா மயில் கூட பேசியிருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அப்படியே பாண்டியன் முகம்லாம் மாறிடுது. ஆமாம், அவள் மயில் கூட தான் பேசியிருந்தா, அதை நான் கேட்டேன். அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வீட்டை விட்டு வெளியே போய் இது ஏன் வீடுன்னு சொல்லிட்டா, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். உடனே கோமதி, ஓ அவளுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா, அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோன் போடுன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு, மீனா நீ இன்னும் அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டியா, அந்த மயில் கூட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியாமன்னு கேட்குறாங்க கோமதி. உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை என்னால் ஃபோன்லலாம் எதுவும் பேச முடியாது, நான் நேரில் வரேன் அத்தைன்றாங்க. அப்போ கோமதி இப்போவே வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும், வாமா வா, உனக்கு நீ அவனை கிட்ட சண்டை போட்டு அவனை வெளியே போன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ, அந்த மயில் கூட பேசுவியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு இந்த குடும்பத்து மேலே உனக்கு அக்கறை இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு இந்த குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமலாம் இல்லை, ஆனால் மயிலக்கா கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கோமதி சொல்கிறாங்க, ஏன் மீனா உன் மேலே அவள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்ட்டு உனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியலையா, நாங்கள் எல்லாரும் உள்ளே போய் அவளால் எவ்வளோ அசிங்கப்பட்டோம், இதெல்லாம் நீ மறந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் நான் சொல்ல வந்ததை முதல்ல கேளுங்க அத்தை, யாருமே என்னை சொல்ல விட மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரிடி என்னதான் விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. அதாவது மயிலாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றாங்க. உடனே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. உடனே செந்தில் கேட்குறாரு, ஏய் என்ன சொல்கிற என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா இதை ஏன்டி நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு செந்தில். எங்கே நீங்கள் என்னை சொல்ல விட்டீங்கன்றாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, ஏமா மீனா என் புள்ளகிட்ட இருந்து எல்லா உண்மையும் மறைக்கிறதுக்காகவே நீ அவனை கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னாலும் எங்கே கேட்டாரு அவருன்னு. சரி அவங்கிட்ட சொல்லலை, எங்ககிட்ட சொல்கிறதானேன்றாங்க. நானும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், நீங்கள் எங்கே கேட்டீங்க, ஒரு நாள் உங்களை கோயிலுக்கு வர வச்சோம்ல, அந்த உண்மையை சொல்ல தான் நாங்கள் வர வச்சோம், ஆனால் நீங்கள் கேட்டிங்களா, அங்கே என்ன நடந்தது, ஒவ்வொரு முறையும் நான் சொல்ல வந்தப்பெல்லாம் மயிலாக்கா பேச்சு எடுத்தாவே நீங்கள் உங்களுக்கு கோவம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் எங்கேருந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா. அதுக்கப்புறமா சரி இன்னுமா பேசிக்கிட்டு இருக்க, உடனே இவர் சொல்கிறாரு, அதனால் மீனா மயிலாக்கா என்கிட்ட வேலை கேட்டாங்க அப்படின்றாங்க. உடனே கோமதி, என்னடி சொல்ற, வேலை கேட்டாளா அப்படின்றாங்க. ஆமாம், அவங்க வேலை கேட்டாங்க என்கிட்ட, கஷ்டமாக இருக்குது, அவங்க வீட்டில் எல்லாரும் அவங்கள பாரமாக நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் திடீர்னு எனக்கு இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது மீனான்னாங்க. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு செக்கப் பண்ணேன், டாக்டர் செக்கப் பண்ணால் டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, ஏற்கனவே பொய் சொன்ன மாதிரி அவள் பொய் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மீனா உறுதியாக சொல்கிறாங்க, அந்த செக்கப்புக்கு கூட போனதே நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போனது, ஏன் முன்னாடி தான் செக்கப் பண்ணி டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே கோமதிக்கு கோவம் வந்து, ஏய் அவ என்னடி நினைச்சிட்டு இருக்கா, அவ வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தை அவளுது மட்டும் நினைச்சிட்டு இருக்காளா, அது எங்களுக்கும் தானே சொந்தம், எங்க சரவணனுடைய குழந்தை இல்லையா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அதுக்கு பாண்டியன் கேட்குறாரு, ஏன்பா சரி எங்க கிட்ட சொல்லலை இந்த விஷயத்த மயிலு, அவங்க புருஷன் சரவணங்கிட்டையாவது சொல்லியிருக்கணும்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாண்டியன். அதுக்கு மீனா வந்து, சொல்லிட்டாங்க மாமா, எல்லாம் சரவண மாமாவுக்கு தெரியும்ன்றாங்க. அப்படியே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்ன சொல்ற தெரியுமான்னு. ஆமாம், மயிலாக்கா கன்சீவ் ஆனதும் ஃபஸ்ட்டு சொல்கிறது ஆசைப்பட்டது சரவண மாமா கிட்ட தான். எவ்வளோ ட்ரை பண்ணி ஆசையாக வந்தாங்க, அவரும் கோயிலுக்கு வந்தார், நான் கூட்டிகிட்டு போனேன். அப்போ சொல்லும்போது மாமா வந்து இந்த வயிற்றில் வளர்கிற குழந்தை யாரோடதுன்னு சொல்லி கேட்டார் அப்படின்றாங்க. உடனே எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரவணா அப்படி கேட்டான், சரவணா கேட்டான். கோமதி வந்து நானும் அவனை அப்படி வளர்த்தேன், அவன் கேட்குற அளவுக்குன்னு புலம்புறாங்க. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், 1000 தான் இருந்தாலும் அவள் சண்டை போடட்டும், என்ன தப்பு ஒன்றாலும் பண்ணட்டும், அவள் வயிற்றில் வளர்த்து நம்ம வீட்டு குழந்தை இல்லையா, அவன் இது மாதிரி கேட்டானா அப்படின்னு எல்லாருமே கோவப்படுறாங்க. ஆமாம் மாமா, சத்தியமாக சரவண மாமா அப்படி தான் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, செந்தில் நீ கடைக்கு போயிட்டு முதல்ல சரவணனை வர சொல்லு, அவனை கேட்கலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா வந்து செந்தில் வந்து, ஏன் நான் கடைக்கு போயிட்டு அவரை வர சொல்லணும், அவரையே கடையை சாத்திட்டு வர சொல்லுங்க அப்படின்றாரு செந்தில். ஏண்டா கடையை சாத்திட்டு வந்தால் அப்புறம் யாரா கடையை நடத்துறது, யாராவது சாமான் வாங்க வருவாங்க, அதுவும் தண்டமாக போகும் மேடம், நீ போடா அப்படின்றாரு. உடனே செந்தில் முகம் அப்படியே இதுவாக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்டாட்டியை விட்டு கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்பா சொல்கிறத செஞ்சு தானே ஆகணும். அதனால் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு அவர் கடைக்கு போகிறாரு. நாளைக்கு சரவணன் வந்ததும் அவங்க வீட்டில் எப்படியெல்லாம் திட்டுறாங்கன்றது நாளைக்கு பார்க்கலாங்க. நன்றி, பாய்.